ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் மகத்துவமானவர், நீர் சர்வ வல்லவர், நீர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நீர் நல்லவர், 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 ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்கிறவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா. பரிசுத்தர், 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 பரலோக ராஜாவே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே.
பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலையில் ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஸ்தோத்திர பலி. எல் ஷடாய் எல் ஷடாய். எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஆராதனை எல்ரோயி 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 எல்லாம் வல்லவரே. சொல்லுவோம் எல்ரோயி எல்ரோயி எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே. எல்ரோயி எல்ரோயி எல்லாம் வல்லவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஆராதனை யெகோவா ஈரே உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வீர் எல்லாம் பார்த்துக்கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வீர் எல்லாம் பார்த்துக்கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா. உங்களுக்குத்தான் ஆராதனை உங்களுக்குத்தான் அப்பா அப்பா. உங்களுக்குத்தான் அப்பா அப்பா. எல்லாரும் சேர்ந்து அப்பா 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 அப்பா. உங்களுக்குத்தான் அப்பா அப்பா. உங்களுக்குத்தான் இயேசு அப்பா அப்பா அப்பா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு தகப்பனே உங்களுக்குத்தான் உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே எனக்கு. இது உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, நீர் என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. எல்லா கரங்களை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராபா யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா,
சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு, எல்லா உள்ளத்தினாலும் முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லாரும் தேவ பிள்ளைகள் யாவரும் ஒரு மனதோடு ஆராதனை. அதிகாலை நேரத்திலே உற்சாகமாய் ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறு. ஆமென். இன்னும் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை. இந்த காலையிலே உமக்கே துதி கன மகிமை. எபினேசரே, யெகோவா ஈரே, எல் ஷடாய், எல்ரோயி. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஷடரதனலரதனலரவா. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு காலையில அதிகாலையிலே கர்த்தர் நம்மை அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறாரானால், அவரை நம்பி வந்திருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல் பாடுங்க. எருசலேம் நகர மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும்
எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். பாடுங்க. வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. சொல்லுங்க. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள். இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். சொல்லுங்க. இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள். இடைவிடாமல் கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். பக்தன் விபரமாய் பாடுகிறார். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக இந்த பிப்ரவரி மாதத்திலே வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் கனி தரும் மரமாய் வளர்வார்கள். பாடுங்க. கனி தரும் மரமாய் வளர். அப்படியே ரெண்டு கை உயர்த்தி. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினா கோடை வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன்
அசையாமல் அசையாமல் பார்கள் அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோ கர்த்தரை சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள். கைகளை உயர்த்தி அசையாமல் பிப்ரவரியில ஆண்டவரே நீர் எங்களை நடத்த போகிறபடியினா உண்மையே நம்பி நாங்கள் வாழ போகிறபடியினால் சொல்லுங்க அசையாமல் இருப்பார்கள் அசையாமல். மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஓ கண்ணீரை காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. நீங்க பார்க்கலாம் கத்தரை தேவ பிரசனத்தில் மகிமையின் ராஜனே சர்வ வல்லவரே எங்கள் துணையாளரே ரகதர மனதன. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேகநாதரே எங்களை கைவிடாதவரே கரப்பிடித்து நடத்துகிறவரே நித்திய பிதாவே நீதியின் சூரியனே சமாதான பிரபுவே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோம் சீயோன் மலை போல் உறுதியுடன்
இருப்பார்கள். இருப்பார்கள் அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புவீங்கன்னா, ஆண்டவரே உம்மை நம்புகிறோம், உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதம் கோடை நாட்களானாலும் வறட்சி வந்தாலும், வேதம் சொல்லுகிறது மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் அந்த மரம் தப்பாமல் கனி கொடுக்கும். தப்பாமல் கனி கொடுக்கும். சொல்லுங்க, தப்பாமல். இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் சரி, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அசைச்சு பார்க்கலான்னு பல நிலைமைகளை ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையிலே சந்தித்தாலும் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் நடந்த ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் நடந்தது நிமித்தம் அந்த ஆட்டோ டிரைவர், அவருடைய பெயர் அருண், ஒரு டீச்சருடைய சகோதரன். முகத்தில் இருக்கிற அந்த எலும்புகளெல்லாம் நொறுங்கி போன நிலைமையில் நேற்று அவருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது. கர்த்தர் தாமே பரிபூரண சுகத்தோடு வீடு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இப்படிப்பட்ட பலவீனத்தின் நாட்களில் கர்த்தர் தாமே அவர்களை தாங்கும்படி, அந்த குடும்பத்தை அரவணைக்கும்படியாய், அவர்களை ஆற்றி தேற்றும்படியாய், தேவன் அவர்களை நடத்தும்படியாய் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த காலையிலே சகோதரன் அருணுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முகங்களிலே அப்பா ஸ்தோத்திரம், ஏற்பட்டிருக்கிற எலும்பு முறிவுகள், காயங்கள், இந்த ஆபரேஷன் நிமித்தம் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எங்கள் கர்த்தருடைய கரம் உடனிருந்து ஆண்டவரே அன்பு சகோதரனை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆயிருந்து உடைய மகன் பரிபூர்ண விடுதலையோடு வீட்டிற்கு வரும்படியா, மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ந்து களி கூறும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பலவீனப்பட்ட நாட்களிலே எங்கள் கர்த்தர் அவர்களின் தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் அற்புதமாய் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்களை நடத்துவதாக. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் 31 நாட்களும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து 2 கையை உயர்த்தி நல்ல சத்தமா, மனதார, எவ்வளவு சத்தமா கர்த்தர் நடத்தினதற்கு நன்றி சொல்ல முடியுமோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பிப்ரவரி மாதமும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்த போகிறார். தேவன் நம்மை அதிசயமாய் நடத்த போகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்த போகிறார் என்று விசுவாசிக்கிற எல்லா நம்பிக்கையோடு நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதுபோல பிப்ரவரி மாதம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா ஆராதனைகள், விசேஷமாய் 9, 10, 11 3 நாட்கள் இருக்கிற நற்செய்தி பெருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மாதத்தின் எல்லா காரியங்களிலும் ஆமென் கர்த்தருடைய கர மகிமையாய் வெளிப்படும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே,
கடந்த ஒரு மாதம் முழுவதும் இந்த ஆண்டில் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் அற்புதமாய் நடத்தி வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த புதிய மாதத்தில் உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலையிலே உம்முடைய புது கிருபையினாலே கர்த்தர் எங்களை நிரப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம், நிரப்பி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லா இடங்களிலும் எல்லாவற்றின் மேலும் எங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகிமையின் கரத்தில் கர்த்தர் ஒவ்வொரு மக்களையும் மறைத்துக் கொள்ளும். இந்த காலையிலே ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல இணைந்திருக்கிற மக்கள், கொடுத்திருக்கிற எல்லா விசுவாச மக்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உடைய கிருபையிலே நிரப்பி, ஆண்டவரே உடைய மகிமையினாலே நிரப்பி எங்கள் கர்த்தர் நீர் நடத்துவீராக. மீதியான நேரங்களில் உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே வாக்குத்தத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய மாதத்தை காணத்தக்கதாக நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருப்பதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்திற்கு தேவன் தருகிற அவருடைய வாக்கு தத்த வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 2 மிக முக்கியமான காரியங்கள். ஒன்று, என் ஆடுகளை. ஹல்லேலூயா. யாருடைய ஆடுகளை? என் ஆடுகளை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை. நாம் அவருடைய ஆடுகளாக, அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நாம் அந்த மேய்ப்பரின் கீழ் அவரின் ஆடுகளாக இருக்க வேண்டும் அல்லது இருப்போமானால். நம்பர் 1. நம்பர் 2, நான் மேய்த்து நான் மடக்குவேன். ஹல்லேலூயா. யார் மேய்த்து? நான் மேய்த்து. யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் எங்கெல்லாம் இந்த நான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, கர்த்தரை குறிக்கும்படியாக நான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அடிக்கடி நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லும்போது சொல்லுவோம், அப்பா நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்குவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா பார்த்துக்குவார், எனக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க. ஆமே. கவலைப்படுவதினால் எவன் தன் வளர்ச்சியில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, நான் பார்த்து கொள்ளுவேன் என்று இன்று காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காலையில் என்னென்ன கேள்விகளோடு இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் காலையில் ஆன்லைன்லேயாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, இந்த பிப்ரவரி மாதம் என்ன செய்ய போகிறோம்? இத்தனை தேவைகள் இருக்கிறதே, இவ்வளோ காரியங்கள் இருக்கிறதே, அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, என்ன செய்ய முடியும் என்கிற கேள்விகளோடு ஏக்கத்தோடு இந்த காலையில் அமர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால்
உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மேய்த்து நான் மடக்குவேன், நீ மகிழ்ந்து களிகூறு, நீ எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாவற்றையும் உனக்காக பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். அல்லேலூயா. அதை அறிந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தான் சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் என் மேய்ப்பன் அல்ல. எனக்கு மேய்ப்பர் யார் தெரியுமா? என் குடும்பத்திற்கு மேய்ப்பர் யார் தெரியுமா? இந்த ஊழியத்திற்கு மேய்ப்பர் யார் தெரியுமா? என் ஜனத்திற்கு மேய்ப்பர் யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற நாசியில் சுவாசம் உள்ள ஒரு மனிதன் அல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 28 29 நாட்களா? 29 நாட்கள். 29 நாட்களும் அவர் எனக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து என்னை நடத்துவார். என்னை எங்கே கொண்டு போகணும் அவர் கொண்டு போவார். எங்கே எனக்கான நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அங்கே என்னை கொண்டு போவார். பசுமையான புல்வெளிக்கு என்னை கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போவார். என் ஆத்துமாவை தேற்றுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருப்பாரானால் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரப் போகிறது, உங்கள் குடும்பத்தை தொடர போகிறது. இன்னைக்கு 1ஆம் தேதி காலையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்மையையும் கிருபையையும் நானும் என் குடும்பமும் அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் அதை எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மேய்த்து நான் மடக்குவேன். நீங்க டைம் டேபிள் போடாதீங்க. திங்கக்கிழமை எங்க போவோம், செவ்வாய்க்கிழமை எங்க போவோம், புதன்கிழமை எங்கே போவோம், வியாழக்கிழமை எங்கே போவோம், 15ஆம் தேதி எங்கே போவோம், 20ஆம் தேதி எங்கே போவோம்? ஆண்டவர் சொல்றார், நீ யோசிக்காத, நான் மேய்த்து நான் மடக்குவேன். அவரை போல ஒரு நல்ல மேய்ப்பன் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? மேய்ப்பர்களின் உச்சகட்டம் அவர் சொல்லுகிறார், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன். இந்த காலையில் சொல்லட்டுமா, ஜீவனையே கொடுத்தவர் உன்னை நடத்த மாட்டாரா? ஜீவனையே கொடுத்தவர் உன்னை போஷிக்க மாட்டாரா? ஜீவனையே கொடுத்தவர் உன்னை உடுத்து வைக்க மாட்டாரா? கவலைப்படாதிருங்கள், நல்ல மேய்ப்பன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி வலது கையை தலைக்கு மேலே உயர்த்தி, நான் உணர்கிறேன் ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னம் இந்த காலையில் இந்த ஸ்தலத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசித்து கேட்கிற அத்தனை பேரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறது. துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிப்ரவரி மாதம் கர்த்தர் உன்னை மேய்த்து உன்னை நடத்துகிற மாதம். வீடுகளில் நீ யோசித்து கொண்டிருக்கலாம், நான் என்ன செய்வேன், நான் எங்கே போவேன், நான் எப்படி இவைகளை சமாளிப்பேன், நான் எப்படி இந்த காரியத்தை கடந்து போவேன். இன்னைக்கு காலையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் மேய்த்து நான் மடக்குவேன். நீ கலங்காதிரு. பிள்ளைகளை குறித்து, எதிர்கால வாழ்வை குறித்து இந்த காலையிலே கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கற்பத்திலே அந்த பிள்ளையை கொடுத்தவன் நான், இன்று வரைக்கும் அதை நடத்துகிறவர் நான், இனிமேலும் நானே மேய்த்து நானே நடத்துவேன். நீ கலங்காதிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே திருஷ்டாந்தமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மேய்ப்பேன், நான் மடக்குவேன். ஹல்லேலூயா. எங்க வர போன்னு எனக்கு தெரியும், எங்க கொண்டு போன்னு எனக்கு தெரியும், எப்போ உனக்கு தண்ணி காட்டணும் எனக்கு தெரியும், எப்போ உனக்கு தண்ணீர் தேவை எனக்கு தெரியும். உங்கள் நாவு தாகத்தால் வரலும் முன்னே நீர்ப்பாய்ச்சலான இடத்துல கொண்டு போய் நல்ல நீரோட்டத்தில் உங்கள் தாகத்தை தீர்க்கிற கர்த்தர்
ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மெய்ப்பனாய் இருந்தால் என்ன நடக்கும்? அவர் மெய்ப்பனாய் இருந்தால் என்ன நடக்கும்? 11ஆம் வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரிப்பேன். அல்லேலூயா. அவைகளை தேடி பார்ப்பேன். நான் கொஞ்சம் இந்த வசனத்தை ஆல்டர் பண்றேன். எப்படின்னா, இதோ நானே என் ஆடுகளை தேடி பார்த்து விசாரிப்பேன். அல்லேலூயா. எப்படி பார்த்து விசாரிப்பாரா? தேடி பார்த்து. யாராவது தேடி பார்த்து விசாரிப்பாங்களா? இப்போ ஒரு கல்யாண வீடுனே வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இருப்பாங்க. என்ன ஜனபந்துக்கள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் இருப்பாங்க. இதில் அதிகமாய் தனிமையை உணர்கிறவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், அவர்களை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக ஒதுங்கி அப்படி என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் விசாரிக்கிறவங்க யாரெல்லாம் விசாரிப்பாங்கன்னா, யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களெல்லாம் விசாரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரா? அப்படின்னு எல்லாரையும் விசாரிப்பாங்க. ஆனால் ஒதுங்கி ஓரமாக ஒரு இடத்துல இருக்கிறவர்களை தேடி போய் விசாரிக்க முடியுமா? கல்யாண பிஸியில் யோசித்து பாருங்கள், தேடி போய் விசாரிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே போய் தேடி பார்த்து என் பிள்ளைய விசாரிப்பேன். இந்த பிப்ரவரியில் சில நேரத்தில் உங்கள் இருதயங்கள் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு கலக்கத்தோடு உங்கள் வீடுகளிலோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்திருந்தாலும் ஒருவர் உங்களை தேடி வருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவர் உங்களை தேடி வருவார். தேடி வந்து உங்கள் கையை பிடிச்சு, என் மகனே, என் மகளே, நீ ஏன் இப்படி இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? உங்களை விசாரிக்க ஒரு நல்ல மேய்ப்பன் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வேலைக்காரியாக இருந்தால் ஆகார், நல்ல வேலைக்காரி, எஜமாட்டிக்கு நல்ல ஒரு வேலைக்காரி, அந்த வேலைக்காரியும் அழைத்து கொண்டு ஆபிரகாம், சாராள், ஆகார் என்று புறப்பட்டு போனார்கள். சாராளுடைய சுயநலம், சாராளின் சுயநலம், எனக்கு தான் பிள்ளை இல்லை, ஆகார் மூலமாகிலும் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் என்று சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பவதியான போது நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். நாச்சியார் அவளை துன்புறுத்த ஆரம்பித்தாள். துன்புறுத்த 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 என்ன நடந்தது? அவளால் அந்த வீட்டில் இருக்க முடியவில்லை. வீட்டை விட்டு புறப்பட்டு எப்படி ஆகிலும் போய் செத்து விடலாம் என்று சொல்லி வனாந்திர பாதையிலே நடந்து போகிறாள். வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாது. அவள் திகைத்து அலைந்து கொண்டு இருக்கும் போது, செத்து விடுவோம் என்று நினைக்கும் போது, வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? விசாரிக்கிற கர்த்தர். ஆகார் இஸ்ரவேல் ஜனம் அல்ல, ஆகார் அவருடைய பிள்ளை அல்ல. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றார், புறஜாதியான ஆகாரையே வனாந்திரத்தில் நான் விசாரிக்கிறேன் என்றால், இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர் என்பதை நீ உணரும்படிக்கு நான் விசாரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறார், நாச்சியார்கிட்ட இருக்க முடியல, அதனால என் நாச்சியாரை விட்டு நான் தூரமாய் போகிறேன். விசாரிப்பாரானால் விசாரித்து விட்டு போயிட்டு வான்னு சொல்ல மாட்டார். அதற்கு பின்னே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் உனக்கு போதித்து நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்லுகிறார், உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் நீ இரு, நான் உன்னை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மறுபடியும் குழந்தை பிறந்து அந்த குழந்தையையும் அனுப்பி விடுகிறான். எந்த ஈவு இரக்கமும் இல்லாமல் அவன் தோளில் துருத்தியை வைத்து துருத்தி முழுவதும் தண்ணீர் நிரப்பி போயிட்டு வாங்கன்னு சொல்லி தாயையும் மகனையும் அனுப்பி விடுகிறான். ஆண்டவர் கூட சொல்லுகிறார் அந்த நேரத்திலே ஆபிரகாமை பார்த்து, இந்த காரியத்தில் நீ சாராளோட பேச்ச கேளு,
புறப்பட்டு போகிறான். துருத்தியில் இருந்த தண்ணீர் யாவும் தீர்ந்து போயிற்று. அம்மாவும் மகனும் யோசித்து பாருங்கள். தகப்பன் உயிரோடு இருந்தும் துரத்தி விட்டான். அம்மாவும் மகனுமாய் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறார்கள். எங்கும் தண்ணீர் இல்லை. சற்று நேரம் ஆயிற்று. பிள்ளையை ஒரு இடத்துல போட்டுட்டு பிள்ளை கதறுகிறது, அழுவதை அல்லது சாவதை தாங்க முடியாதபடிக்கு தூரமாய் நின்று அழுகிறாள். மறுபடியும் ஆண்டவர் விசாரிக்கிறார், ஆகாரே நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் அழுகிறாய்? அவள் சொல்லுகிறாள், பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியலையா, அழுகிறேன். கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். பிள்ளையின் அருகே ஒரு நீரூற்றை தேவன் அவளுக்கு காண்பித்தார். இந்த பிப்ரவரி மாதம் அவர் உங்களை விசாரிப்பார். அவர் விசாரிக்கும் போது அவர் உங்களை வழி நடத்துவார். 3, அவர் வழி நடத்தும் போது தண்ணீரே இல்லாத வனாந்தரமானாலும் இந்த பிப்ரவரியில் அதிலே உங்களுக்கு நீரூற்றை புறப்பட பண்ணி நல்ல மேய்ப்பன் அவர் உங்களை மேய்க்க போகிறார். அதான் அவர் சொல்கிறார், நான் மேய்த்து நான் மடக்குவேன். அவர் மேய்த்தால் அவர் விசாரிப்பார். அவர் மேய்த்தால் அவர் வழி நடத்துவார். அவர் மேய்த்தால் அவர் நீரூற்றை புறப்பட பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அவர் உங்களுக்கு மெய்ப்பராயிருக்கணும். நீங்கள் அந்த மெய்ப்பனின் ஆடுகளாயிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஸ்தோத்திரம் கள்ள மெய்ப்பர்கள் உண்டு. மிருகங்கள் வரும்போது தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ள ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவான். ஆனால் நல்ல மெய்ப்பன் ஆடுகளை காக்கும்படி தன் ஜீவனையே கொடுக்கிறவர். இந்த காலையில் சொல்லுகிறார், நான் என் ஆடுகளை மேய்த்து நான் மடக்குவேன். இந்த காலையில் ஒன்று செய்யுங்க. எத்தனை பாரங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள் உங்கள் இருதயத்தில் இருந்தாலும் உங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி இன்னைக்கு காலையில் கர்த்தர்ட்ட வச்சிருங்க. நீங்கள் நல்ல மேய்ப்பன். நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க, நான் மேய்ப்பேன், நான் மடக்குவேன். நீங்கள் எங்களை மேய்ங்க, நீங்கள் எங்களை மடக்குங்க. நீங்கள் மேய்த்தா எங்களை வழி நடத்துவீங்க. நீங்கள் மேய்த்தா எங்களுக்கு புதிய காரியங்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் நீர் செய்வீர். எழுந்து நிற்போமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே ஹல்லேலூயா 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி, தலைக்கு மேலே உயர்த்தி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. கலங்குகிற நேரங்கள், கைவிடப்பட்ட நேரங்கள் இல்லை, இல்லை, இல்லை. நானே என் ஆடுகளை மேய்த்து நான் அவைகளை மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு மெய்ப்பனாருங்க. ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்க மெய்ப்பனாருங்க. ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நீங்க மெய்ப்பனா இருங்க. ஆண்டவரே என் சுயம் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே நான் உழைக்கிறதுனால, நான் வேலை செய்கிறதுனால இல்லை, 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 அல்லது இங்கே இருந்து இவ்வளவு பணம் கிடைக்கும், இல்லை, இல்லை, இல்லை. ஆண்டவரே உங்களை மட்டும்தான் ஆண்டவரே நாங்க நம்பி இருக்கிறோம். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஹல்லேலூயா உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிப்ரவரி மாதம் எங்களுக்கு விசேஷமான மாதம் அப்பா, எங்களுக்கு விசேஷமான மாதம். எதை நம்பி விசேஷமான மாதம் என்று சொல்லுகிறோமானால் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி சொல்லுகிறோம். இது எங்களுக்கு விசேஷித்த மாதம். ஏனென்று சொன்னால் நீரே எங்களை மேய்த்து, நீரே எங்களை மடக்கப் போகிறீர். எங்கள் நல்ல மெய்ப்பனாயிருந்து
இந்த பிப்ரவரியில் நீர் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ கேட்க போகிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் மந்தையை விட்டு மற்றவ மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு கேட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், புறஜாதியின் சத்தம் கேட்டு மந்தையை விட்டு விலகி ஓடி போய் ஆபத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உடைய பிள்ளைகள் மந்தையிலே இணைந்து மெய்ப்பனின் அதிகாரத்திற்குள், மெய்ப்பனின் கண்காணிப்புக்குள், மெய்ப்பனின் விசாரிப்புக்குள், மெய்ப்பனின் நடத்துதலுக்குள் உம்முடைய பிள்ளைகள் காண, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவன் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இந்த வசனத்தில் இருக்கிற நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் பரலோக அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய